இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான ரம்ஜான் பண்டிகை வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. பண்டிகைக்கு இன்னும் 3 தினங்களே உள்ள நிலையில் இன்று நடைபெற்ற நெல்லை மேலப்பாளையம் ஆட்டு சந்தையில் ஆடுகள் விற்பனை களை கட்டியது. மேலப்பாளையத்தில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை ஆட்டு சந்தை நடைபெறும். அதிகபட்சம் 1000 ஆடுகள் வரை இங்கே விற்பனையாகும். வரும் 21ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இன்று விற்பனைக்காக 2000த்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உட்பட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டிருந்தன. செம்மறி வகையைச் சேர்ந்த பொட்டுக்குட்டி, செங்குட்டி, மகிழம்பாடி உள்ளிட்ட ஆடு வகைகளும், வெள்ளாட்டு வகையில் கருப்பு கிடா, கொடியாடு, பல்லையாடு உள்ளிட்ட வகைகளும் விற்பனைக்கு அதிக அளவில் கொண்டுவரப்பட்டன. ஒரு ஆடு குறைந்தபட்சம் 7000 ரூபாய் முதல் அதிகபட்சம் 45,000 ரூபாய் வரை விற்பனையானது. இன்று மட்டும் 3,50 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் பறக்கும் படையினர் சந்தையை தீவிரமாக கண்காணித்தனர். அதிக ஆடுகளை வாங்கிச் செல்லும் வியாபாரிகளிடம் பறக்கும் படை அதிகாரிகள் எதற்காக ஆடுகள் வாங்கி செல்லப்படுகிறது, எவ்வளவு ரூபாய் மதிப்பு என பல்வேறு தகவல்களை திரட்டினர்.